ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து இந்த வாரத்துக்கான டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக மாற்றணும். இது எப்படின்னா, இப்போ மேட்ச்சுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கமா போட்டு அடுத்தடுத்த பிளேயர் நேம் வந்து வரணும். அதுக்கு எக்ஸலில் பண்ண முடியுமான்னு கேட்டால், சிம்பிளாக வந்து அரே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும், அது வந்து இந்த மாதிரி கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு தான் வந்து இங்கே வந்து கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக மாறிடும். அதுக்கு வந்து அரே டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் லிஸ்ட்டு மாதிரி ஃபார்மேட்டில் உள்ளது கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக மாறிடும். அது நம்ம ஒவ்வொன்றா கமா போட்டு பண்ணாமல் இது மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு டிப். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ என்னென்னா, எக்ஸலில் வந்து நம்பர்ஸு டெக்ஸ்ட்டு எல்லா ஃபார்மேட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. டேட்டு, டெக்ஸ்ட்டு, கரன்சி, நம்பர், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன் எல்லாமே இருக்குது இல்லை. ஸோ இதில் வந்து டெக்ஸ்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து வெறும் டி, ஒரே ஒரு லெட்டர் தான். சிம்பிளாக வந்து ஒரே ஒரு லெட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் டி. அது என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்டான்னு செக் பண்ணணும். டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படியே டெக்ஸ்ட் இல்லைன்னா பிளாங்க் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஒரு லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மாத்திரம் ஃபில்டர் பண்ணி வேணும், மற்றெல்லாம் வரக்கூடாது, டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சா இந்த ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட்டை மாத்திரம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸலண்ட் இருக்குன்னா எக்ஸலண்ட் வந்துடும், ஏன்னா அது டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர், அது பிளாங்க் தான் வரும். ஏன்னா நம்பர் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா டெக்ஸ்ட்டை மாத்திரம் ரிட்டர்ன் பண்ணும், நம்பரை ரிட்டர்ன் பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது டபுள் கோட்ல இருக்கனால இது டெக்ஸ்டா ட்ரீட் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து இப்படி அடிச்சோம்னா இந்த மாதிரி எரர் காட்டும். இது வந்து கன்வெர்ட் டு நம்பர் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட காட்டும். இது என்னன்னா, நம்பர் மாதிரி தான் டைப் பண்ணியிருக்கோம், பட் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கனால அதை வந்து நீ நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோ, இது நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு அலர்ட் வருது. பட் இது வந்து ஸ்டில் டெக்ஸ்டா தான் இது ட்ரீட் பண்ணும். ஏன்னா நம்பரை மாத்திட்டோம்னா இங்கே வந்து நமக்கு பிளாங்க் ஆகிடும். இப்போ இந்த எரர் வந்து கன்வெர்ட் டு நம்பர் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இது நம்பராக மாறிடும். ஸோ இங்கே வராது. பட் நம்பராக மாறுறதுக்கு முன்னாடி இந்த எரர் இருக்கும்போது இந்த டெக்ஸ்டாக தான் வந்து இது கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து டெக்ஸ்ட் தான் நம்ம நினைப்போம். பட் எக்ஸல் வந்து ட்ரூவை வந்து பூலியன் வேல்யூவாக தான் எடுத்துக்கும். அதுவும் டெக்ஸ்ட் கிடையாது. 0 and 1க்கு வந்து இங்கே ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபால்ஸ்னா வந்து 0க்கு பதிலாக ஃபால்ஸும், ஃபால்ஸுக்கு பதிலாக 0வும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸலில். அதே மாதிரி ட்ரூக்கு பதிலாக 1க்கு பதிலாக ட்ரூவும் எக்ஸலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்பர் தாங்கனால டி வந்து இதை ரிட்டர்ன் பண்ணாது, பிளாங்க் தான் ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட்டாக இது வந்து டெக்ஸ்டாக தான் ட்ரீட் பண்ணும். இந்த முன்னாடி ஈக்குவல் டு போட்டால் இது வந்து நம்பராக மாறும். அப்போ தான் வந்து இது நம்பராக ட்ரீட் பண்ணும். அது வரைக்கும் இது டெக்ஸ்ட் தான், அதனால அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டெக்ஸ்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு டிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டால் போதும். இந்த ஃபங்க்ஷன் வெறும் ஈக்குவல் டு டி போட்டாலே வந்து டெக்ஸ்டான்னு செக் பண்ணி கொடுத்துரும் இந்த ஃபங்க்ஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மள்கிட்ட 7 கலர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த கலர்ஸை ரேண்டமைஸ் பண்ணணும். அதாவது நமக்கு ஒரு 100 செல் இருக்குன்னா அந்த 100 செல்லில் இந்த கலர்ஸ் வந்து மாறி வரணும். ரேண்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக பண்ணோம்னா அது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் வரும், ரேண்டமாக வராது. இந்த கலர்ஸ் வந்து ரேண்டமாக வரணும்னா நமக்கு ரேண்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ரேண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் வந்து ரேண்டமைஸ் பண்ணுமே தவிர டெக்ஸ்ட்டை வந்து ரேண்டமைஸ் பண்ணாது. இந்த 3 ஃபங்க்ஷன் ரேண்ட் அரே, ரேண்ட் பிட்வீன், இது 3மே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து ரேண்டமைஸ் பண்ணாது, நம்பரை தான் வந்து என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அதை வந்து ரேண்டமைஸ் பண்ணும். ஓகேவா? இது 3 ஃபங்க்ஷனுமே நம்பர் ரிலேட்டட், டெக்ஸ்ட் ரிலேட்டட் கிடையாது. அப்போ இந்த 3ஐயும் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ரேண்ட் பிட்வீன் ஒன்று இருக்குது. இதை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் சூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சூஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து ஒரு அதுக்குள்ளே உள்ள நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா அதை சூஸ் பண்ணி கொண்டு வரும். ஸோ அந்த சூஸ் ஃபங்க்ஷனையும் இந்த ரேண்ட் பிட்வீனையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்மளால் டெக்ஸ்ட்டை வந்து ரேண்டமைஸ் பண்ண முடியும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்ட் பிட்வீனில் நமக்கு மினிமம் மேக்ஸிமம் தான் கேட்போம். பாட்டம் டாப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். பாட்டம் டாப்பில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 1 to 7 இருக்கு இல்லையா, அது வந்து கொடுத்துடலாம். 1லேருந்து 7 வரைக்கும் நமக்கு ரேண்டமைஸ் பண்ணணும். ஓகேவா? ரேண்டமைஸ் பண்ணணும். இந்த வேல்யூ 1ல் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து
அப்சல்யூட் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ரேண்டமைஸ் பண்ணும்போது இது பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால K90 செலக்ட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடணும். அப்புறம் நம்ம கண்ட்ரோலை பிடிச்சிட்டே வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி F4 கொடுத்தோம்னா எல்லாமே வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்லேயே வரும். கண்ட்ரோல் மட்டும் பிடிச்சிக்கணும். கமா போட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து கமா விழுந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஏழையுமே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரேங்க் பிட்வீன் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. சூஸ் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். சூஸ் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணோம்னா இப்போ எல்லோ வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலர்ஸ் வந்து ரேண்டமாக வரும். எந்த கலர் எங்கே வரும்னே சொல்ல முடியாது. ஒரு கலர் ரிப்பீட்டடாகவும் வரும். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கலர்ஸ் வந்து வேறு வேறு வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து டெக்ஸ்ட்டை ரேண்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் பிட்வீன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 1 to 7 நம்பர்ஸை மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். இது எந்த நம்பர் கொடுக்குறதோ அந்த இடத்துல இங்கே என்ன கலர் இருக்கோ அது வந்து இங்கே வரும். அதுதான் இங்கே ப்ராசஸ். சூஸில் வந்து என்னென்னா இங்கே நம்பர் என்ன நம்பர் வருதோ அதை சூஸ் பண்ணி கொடுக்குறது தான் சூஸோட ஃபங்க்ஷன். ரேண்ட் என்னன்னா இந்த 1 to 7 ரேண்டமைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்பர்ஸை. ஸோ ரேண்டையும் சூஸையும் சேர்த்து யூஸ் பண்ணால் தான் நம்மளால் டெக்ஸ்ட்டை வந்து ரேண்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம டேட்டும் வந்து ரேண்டமைஸ் பண்ணலாம். இப்போ வந்து டேட்டை எப்படி ரேண்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அந்த ரேங்க் பிட்வீன் ஃபங்க்ஷனும் டேட் ஃபங்க்ஷனும் போதும் நமக்கு. ஸோ டேட்டில் வந்து என்னென்னா நம்ம இப்போ 2021 மந்த் வந்து ஏப்ரல், டே வந்து 1. இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து பாட்டமில் செலக்ட் பண்ணியிருக்கோம். டாப்பில் வந்து இதே டேட் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு 2022 மார்ச் 31 இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ரேண்டமைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு டேட் வந்திருக்கு இல்லையா, இது என்ன ஜென்ரலில் வந்திருக்கு. நம்ம டேட் ஃபார்மேட் மாற்றினோம்னா அது என்ன டேட்னு தெரியும். ஸோ இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணாலே நமக்கு வந்து டேட்ஸ் ரேண்டமாக வரும். ஆனால் நான் கொடுத்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஏப்ரல் 21லேருந்து மார்ச் 31 மார்ச் 2022 வரைக்கும் இந்த டேட்ஸ் வந்து ரேண்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்ஸை ரேண்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இது ரேண்ட் பிட்வீன் டேட்டை வச்சு பண்ணோம். டெக்ஸ்ட்டை ரேண்டமைஸ் பண்ணுறதுக்கு சூஸும் ரேண்ட் பிட்வீனும் வச்சு பண்ணலாம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக மாற்றிட்டோம் இல்லையா? பட் இது வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இல்லை. இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றணும்னா சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சார்ட்னு இப்போ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. முன்னாடி கிடையாது சார்ட் ஃபங்க்ஷன், இப்போ சார்ட்னே ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. சார்ட்டுக்கு நம்ம வந்து டேட்டாவில் போய் தான் சார்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாறிடும். அந்த மாதிரி தான் சார்ட் பண்ண முடியும். பட் இந்த அரே டு டெக்ஸ்ட்லேயே வந்து சார்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் சார்ட் ஆப்ஷனை வந்து வெளியில் கொடுத்தோம்னா அது சார்ட் ஆகாது. இப்போ நான் சார்ட் வந்து வெளியில் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் என்ன அது பாருங்கள், லிஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். சார்ட் தான், அரே தான், அதெல்லாம் கரெக்ட் தான். அது வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறது. பட் என்னன்னா அப்படியே தான் ரிட்டர்ன் பண்ணுறது, சார்ட்டே பண்ணல. இது தெரியுது உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டெனில்கர் வந்திருக்கிறப்பவே உங்களுக்கு தெரியுது சார்ட்டே பண்ணல. இது ஏன் சார்ட் பண்ணல அப்படின்னா சார்ட் வந்து இங்கே வெளியில் கொடுக்கக்கூடாது, சார்ட் வந்து உள்ளே கொடுக்கணும். முதல்ல கொடுத்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அரே டு டெக்ஸ்ட்டாக மாற்றணும். டெக்ஸ்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் அதால் சார்ட் பண்ண முடியாது. இந்த கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் அதால் சார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் ஆகிருக்கும். இதே லிஸ்ட்டு தான். இப்போ நான் அதே சார்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சார்ட்டை வந்து அரே டு டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். வெளியில் யூஸ் பண்ணால் இது ஒர்க் ஆகாது. அரே டு டெக்ஸ்ட்டுக்கு உள்ள சார்ட் யூஸ் பண்ணோம்னா இந்த லிஸ்ட் வந்து சார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அமர்நாத், அஸ்வின், பேடின்னு இது சார்ட் ஆகி இந்த லிஸ்ட் மாறி இருக்கு. இங்கே சார்ட் ஆகட்டாலும் பரவாயில்ல, இங்கே சார்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டை சார்ட்டும் பண்ண முடியும் நம்ம ஃபங்க்ஷனை வச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டிப் வந்து இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை டிஸ்பிளேல வைக்கணும்னு நினைக்க மாட்டோம். எப்பவுமே அதை ஹைட் பண்ணி வச்சா பெட்டர் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா யார் வேணால் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாஸ்வேர்டை வந்து நம்ம டிஸ்பிளேல வச்சுருந்தோம்னா அது எல்லாருக்குமே அப்புறம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அது பாஸ்வேர்டாக இருக்காது, ஃபெயில் வேர்டாக ஆகிடும். ஸோ அது பாஸ்வேர்டாகவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஃபங்க்ஷன்னா REPTன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டாரோ ஏதாவது ஒரு சிம்பிளை வந்து திரும்ப திரும்ப வரத்துக்கு இது ரிப்பீட் பண்ணும். இப்போ இந்த பாஸ்வேர்டுங்கிற வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் எனக்கு தெரியக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ்க்கு இந்த ஸ்டார் வந்து கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 5 கொடுத்துடலாம். ஆம்பர்சனில் இந்த டெக்ஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆனோம் இல்லையா? ஸோ இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ரைட்ல இருந்து 3 கேரக்டர்ஸ். இப்போ லாஸ்ட் ORD மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது என்ன பாஸ்வேர்டுங்கிறது ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ண முடியாது. இதே மாதிரி நான் வந்து
லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் ஹைட் பண்ணி ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா அதுவும் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் லெஃப்ட் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி 3 கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மாத்திரம் வச்சுட்டு ஆம்பர்சன்ல அந்த அதே ஃபங்க்ஷன் தான் REPTன்னு ஒரு ஃபங்க்ஷன். நமக்கு என்னன்னா ஸ்டார் டிஸ்பிளே ஆகணும். ஸ்டார்ல இந்த தடவை நம்ம வந்து ஹேஷோ இல்லை வேற ஏதாவது கூட வச்சுக்கலாம். ஹேஷ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பொதுவாக ஸ்டார் தான் வைப்பாங்க இதை ஹைட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம ஹேஷ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இது பண்ணிட்டோம்னா இப்படி டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து ஹைட் பண்ணிக்கலாம். நடுவில் ஹைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆப்வியஸாக. ஓகேவா? அது வந்து இந்த மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். அவ்வளோதான். லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இதோட காம்பினேஷனில் கொடுக்குற மாதிரி. இப்போ சேலரி வந்து இந்த மாதிரி இருக்குது 50,000. இந்த REPT ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 50,000 by 10,000 கொடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடைச்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் 5 ஸ்டார்ஸ், இது 1 ஸ்டார், இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேலரியை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இந்த சேலரியை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேலரியை எப்படி மாற்றுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்து 45 மாற்றினேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார் மாறிக்கும். 30 மாற்றினேன்னா ஸ்டார் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். அது ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ.